ஐநாட் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான திருப்பம் நடந்திருக்கு. நிலா ரொம்ப முகத்துல சந்தோஷத்தோட புது ட்ரெஸ்ஸான சாரி எல்லாம் போட்டுட்டு இங்க ஆஃபீஸ்க்குள்ள நுழையுமே திவ்யா மற்ற எல்லாருமே நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திவ்யா பார்த்துட்டு, என்ன நிலா, உங்களுக்கு வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா இல்லை இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நிலாவை பார்த்துட்டு நிலா வேகமாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு, இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிலா கொடுக்கவும், என்ன நிலா உங்கள் முகம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, சாரீ வேறு போட்டிருக்கீங்க, என்ன உங்களை எதுவும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஓ அப்படியா, ஹாப்பி பர்த்டே நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பார்த்தா பர்த்டே சாங்கெல்லாம் பாடி நிலாவுக்கு இங்கே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தா ராகவ் உள்ள வராரு. என்ன இங்கே பர்த்டே விஷ் சாங்கெல்லாம் கேட்குது, யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், பாஸ் நம்ம நிலாவுக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஓ நிலா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் பார்த்தா விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நிலா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் நீங்கள் பத்தாவதுக்கு நியூ வேற ஜாயின், உங்களை பார்த்ததுமே ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி மனசுக்கும் வேற தோணுச்சு, உங்களுக்கு பர்த்டேவே ஏதாவது கண்டிப்பாக ட்ரீட் வச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், என்ன சார் பர்த்டேக்கு யாரோ அவங்க தானே ட்ரீட் வைப்பாங்க, நீங்கள் என்ன எனக்கு ட்ரீட் வைக்கிறீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்படிதான் நிலா, நான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், இங்கே பார்த்தா நிலாவாலையும் மறுப்பு சொல்ல முடியாமல் ஓகே சார் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா சொல்லிடுறாங்க. திவ்யா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஐயோ இல்லை நிலா, இன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுற வேலை இருக்குது, அதனால நீங்கள் பாஸ் கூட காஃபி ஷாப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது, இவர் கூட தனியால நமக்கு பேசி முன்னப்பின பழக்கம் கிடையாது, ஒருவேளை வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள யோசிக்கவும், அப்பதான் ராகவ், நிலா பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டேன், ஜஸ்ட் ஒரு காஃபி ஷாப் அவ்வளோதான், இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே, அதனால ஒரு சின்ன விஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அவ்வளோதான் நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், இல்லை சார் அப்படிலாம் இல்லை, உங்கள் கூட வரக்கூடாது அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி நிலா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம காஃபி ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவும் சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தா அடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஆஃபீஸ் டைமும் முடிஞ்சிருது, ஈவினிங் ஆயிடுது. இங்கே திவ்யாவும் கிளம்பிடுறாங்க. சரி நிலா, நீங்கள் பாஸோட காஃபி ஷாப் தானே போகிறீங்க, நான் முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிளம்புனதும் இங்கே பார்த்தா நிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. என்ன நிலா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லி காரில் பார்த்தா ராகவும் நிலாவும் காஃபி ஷாப் போகிறாங்க. காஃபி ஷாப் போயிட்டு 2 பேரும் பார்த்தா காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு, நிலா வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இல்லை சார் எனக்கு இதுவே போதும், போகலாமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா வீட்டுக்கு போகிறதுலே குறியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லி இங்கே ராகவ் கேட்கவும், இல்லை சார் வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் இந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துடுவேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதுக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ராகவும் பார்த்து அசால்ட்டாக சொல்லவும், அங்கே நிலா பார்த்தா என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவும், சரி நிலா இதெல்லாம் இருக்கட்டும், என் மனசில் இருக்கிறத இப்போ உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் வரவும், நிலாவுக்கு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை நிலா நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே அது என்னன்னே தெரியல, மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம், உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, சரி பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, இதை உடனே உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நினச்சி அதனால தான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். இன்னொன்று இன்னைக்கு சொல்கிறது காரணம் உங்களுடைய பர்த்டே, சரி ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நம்ம மனசில் இருக்கிறத சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். நிலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் பட்டுன்னு போட்டு உடைக்கவும், நிலாக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஐயோ நிலா நான் உங்களை காதலிக்கிறேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சாரி சார் நீங்கள் எனக்கு என் மேலே இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை இதுவரை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அது இதுவரை பார்க்கலனா என்ன, இனிமேல் அப்படி பாருங்க, நான் என் மனசில் இருக்க சொன்னேன், உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ நீங்கள் சொல்லலாம், சே எஸ் ஆர் நோ எனினாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், இல்லை சார் நான் உங்ககிட்ட இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்கே பார்த்தா ராகவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. விளையாடாதீங்க நிலா, என்ன நான் உங்ககிட்ட இப்படி சொன்னதுனால கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவன் நம்மளை விட்டுருவான் அப்படின்றதுக்காண்டி இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஐயோ சார் இல்லை நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், என்ன நிலா சொல்கிறீங்க, அன்னைக்கு போனோமே ஒரு வீடு,
ஒரு பழைய வீடுன்னு காமிச்சிங்களே அந்த வீடா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஆமா சார், அதுதான் என் ஹஸ்பண்ட் வீடு. அன்னைக்கு கூட திவ்யா கேட்டாங்களே இவங்க உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் என்ன, அன்னைக்கு கூட ஆஃபீஸ்க்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், சார் அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் கொடுத்தா கூட பத்தாது. அதனால சாரி சார், நீங்க என் மேல இந்த மாதிரி அபிப்பிராயம் வச்சிருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், இதுல நான் எதுவுமே சொல்ல முடியாது. பட் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இனி லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகிறதுக்கும் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. நல்லா ஒர்க் பண்ணணும், இனி மேல மேல நிறைய ஜாப், நிறைய ஒர்க்கு, அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய அதே மாதிரி மைண்ட்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்து மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, யாரு கூடயும் கமிட் ஆகிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும், சரி நிலா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ராகவ் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நிலா கிட்ட என்ன பேசுறதே தெரியல. சரி சார் நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், இருங்க நிலா நானே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், ஐயோ சார் பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க. ராகவுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடலை. என்னடா இவகிட்ட காதலை சொன்னா இவ திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா, விவாகரத்தாக போகுதுன்னு சொல்றா, அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கவளையா நம்ம காதலிச்சோம். என்னடா ராகவ், கொஞ்சம் கூட அவளை பத்தி எதுவுமே தெரியாம இப்படி சட்டுன்னு அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டியே, இப்ப அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி ராகவ் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நிலா பார்த்து ஆட்டோல வரையில ராகவ் கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு ஆட்டோல வரையில ராகவ் பத்தி ரொம்ப இதா நினைச்சிட்டு வராங்க. என்ன இவரு சட்டுன்னு காதலிக்கிறீங்களா சொல்லிட்டாரு, இதுவரை நம்ம அவர்கிட்ட அப்படி பழகுனதும் கிடையாது, பேசினதும் கிடையாது, இவர் இப்படி சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பார்த்தா மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. வீட்டுக்கும் பார்த்தா வந்துடுறாங்க. என்னப்பா நிலா இன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் அப்படி போச்சு, என்னப்பா இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் கேட்கவும், இல்லைண்ணா என்னுடைய ஆஃபீஸ் பாஸ் அவர் ராகவ், அவர் ஏதோ எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி காஃபி ஷாப் கூப்பிட்டுருந்தாரு, அதான் அங்கே போயிட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், சரிப்பா நிலா நம்ம கோயிலுக்கு போவோமா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், அப்படியே போயிட்டு உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடவும், அப்போதான் பல்லவனும் அண்ணி வாங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லி பல்லவனும் கூப்பிட்றாரு. சரி பல்லவன் நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க நான் போலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சேரன் பல்லவன் நிலா எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சோழன் வேகமா ஓடியாராரு. ஏய் சோழா எங்கடா போனா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இங்க பார்த்தா சோழன் கையில மல்லிகைப்பூலாம் இருக்கு, அதோட ஒரு ஸ்வீட் பாக்ஸும் இருக்கு, இந்தாங்க உங்களுக்கு பூ வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பூவை கொடுக்கவும், இதை பார்த்துட்டு சேரனுக்கு பல்லவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூ வாங்குறதுக்கா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் வேற, அண்ணன் வேற காலையில சொல்லிக்கிட்டு இருந்துச்சு உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன், அதான் சாயந்தரம் எப்படியும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகலாம், அதான் உங்களுக்கு பூ வாங்குறதுக்காண்டி கடைக்கு போயிருந்தேன், அதுக்குள்ள எல்லாரும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சோழன் கொடுக்குற பூவை நிலா வாங்கி வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு நிலா சோழன் பல்லவன் சேரன் எல்லாரும் கிளம்பி போறாங்க.